ஹலோ, யார் பேசுகிறது? அண்ணே, கோபால் தானே பேசுகிறேன். என்னப்பா ஆச்சரியமாக இருக்குது. வெரி குட், வெரி குட். சந்தோஷமாக இருக்குது கோபால். நீ ஃபோன் பண்ணது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நன்றி கோபால். என்னை மன்னிச்சிட்ட. அண்ணனை மன்னிச்சு நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்ட. அண்ணே, உங்களை மன்னிக்கிற அளவுக்குலாம் நான் ஒரு ஆளாண்ணே. நீங்கள் அறிவாளி. உங்கள்கிட்ட வந்து நான் நிறையா கற்றுக்கிற ஆளுண்ணே. உங்களை மன்னிக்கிற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வேல்யூ இல்லைண்ணே. ஆனால் ஒரு சின்ன வருத்தம் கூட எனக்கு இருக்குண்ணே. நான் நேராக வரும்போது நீங்கள் வாயா போயான்னுவீங்க. நான் அதெல்லாம் ஒரு சீரியஸாக எடுத்தது இல்லைண்ணே. கொடுத்தும் குழல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவார்ண்ணே. எதையாவது கொடுத்தாவது நல்ல விஷயத்த கற்றுக்கணுன்னு. நம்ம வந்து திட்டு தானே வாங்குகிறோம், பரவாயில்லன்னு நான் வந்துட்டு இருந்தேண்ணே. ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்த ஒரு குரலையே இப்போ சொல்கிறேன் பாருங்கண்ணே. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். நேருக்கு நேராக வருவது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம். பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறது தவறுன்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க பாருங்கண்ணே. வள்ளுவர் பெருந்தகை சொன்னது. அதை நீங்களே யோசிச்சு பாருங்கண்ணே. கோபாலு, நான் விட்டுடு கோபாலு. அதாவது ஒரு காயம் ஆகிப்போச்சு, ஏன் ஆச்சுன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ மருந்து போட்டு சரி பண்ணணும். சரி, நான் இப்போ என்ன பண்ணணும் அதை சொல் அண்ணே. அதுதானே உங்களை கேட்குறேன், என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கண்ணே. நீ என்ன சொன்ன என்கிட்ட? 5 நிமிஷம் டைம் கொடுங்க, போய் யோசிச்சுட்டு வந்து சொல்கிறேண்ணே. இப்போ நீ தான் சொல்லணும். சரிண்ணே, நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட நான் கோபாலை வர சொல்லுவேன், நீ எதுவும் சொல்லிடாத, திட்டிவிடாத அப்படின்னு ஒரு வாரம் சொல்லி வச்சுட்டுங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வரேண்ணே. சரிப்பா, அதை நான் பண்ணுறேன். ஆனால் அப்புறம் இன்னும் ஒரு சந்தேகண்ணே. அதானே பார்த்தேன், 2-3 நாளாக வரைய டவுட்டே கேட்கலையே. சரி கேளு, என்ன விஷயம் கேளு. அண்ணா, நான் வந்து அங்கே வரேண்ணே. நான் கற்றுக்கிறேண்ணே உங்ககிட்ட ஏதோ விஷயத்த நல்லதை கற்றுக்கிறேண்ணே. என்னால் உங்களுக்கு என்னென்ன லாபம் இருக்குது கோபாலு? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குது. யாரையும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. ஒரு முடிவெட்டுற வேலை நீ செஞ்சுப்பார், கேவலமாக இருக்கும். அதை செய்கிறவங்க தான் அழகாக செய்வாங்க. அப்போ உருவு கொண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. யாரையும் அந்த பெரிய தேராக இருந்தாலும் அந்த அச்சாணி தான் காப்பாற்றுது. இப்போ நீ வர, ஒரு பாட்டு படிக்கிற, நீ ஒரு கருத்து சொல்கிற, என்னுடைய டென்ஷன் குறையுது. நான் அதுக்கு தான் வந்து உன்னை விரும்பின அவ்வளோ திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுறேன்னே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. அண்ணே, நீங்கள் வீட்டில் பேசிட்டு சொல்லுங்கண்ணே. அவங்க ஓகேன்னு சொன்னால் நான் நாளைக்கு காலைல வரேண்ணே. சரிப்பா, நான் கேட்டு சொல்கிறேன்ப்பா. தேங்க்யூ.